ஆனானப்பட்ட சர்வதேச தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடுங்குறாரு. காலையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இந்தியாவுக்கு நான் சாங்ஷன் போட்டுருவேன் 50% டாக்ஸ் அப்படின்றாரு. சாயந்தரம் பேட்டி கொடுத்து மை வெரி குட் ஃப்ரெண்ட் மோடி ப்ளீஸ் மோடி மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்றார். நம்மால் எவ்வளவு ஃப்ரெண்டுக்கு டேக்கா கொடுத்தவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விக்கெட் அந்த அமெரிக்காலேயே 3 அதிபரை பார்த்தவர் மோடி. ஒபாமாவுக்கும் காப்பியை கொடுத்தாச்சு, பைடனுக்கும் டீயை போட்டாச்சு, ட்ரம்பும் காப்பி சாப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணு. அவங்க யோசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம 3 அதிபர்கள் மாறிட்டோம், இந்தியாவில் அதே ஆள் அப்படியே நிக்கிறாரு. மோடி அசராம சொல்றாரு, இப்பதானப்பா 3வது முறை, வெயிட் பண்ணுங்கப்பா, அப்படி 3rd டைம் தானே வெயிட் பண்ணுங்கன்றார். நண்பர்கள், இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்றா, மோடியை விட அதிகாலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பக்கத்திலே இருக்கிறாங்க சைனாலும் ரஷ்யாலும். ஆனால் அவர்கள் சர்வாதிகாரத்தால் நிற்கிறார்கள். இங்கு ஜனநாயகத்தால் மீண்டும் 3வது முறையாக மோடி வென்றிருக்காங்க. அதை பார்க்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நிற்காத பார்க்கும். அப்ப இந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவன் கிடைத்தால் இந்தியா கொண்டாடுகிறது. பிரச்சனை மக்கள்கிட்ட இல்ல, தலைவர்களுக்கு தான் பற்றாக்குறை, மக்களுக்கு பற்றாக்குறையே இல்லை. நல்ல தலைவன், தகுதியோட தலைவன், தலை நிமிர்ந்து தைரியமா வந்து நின்னு நான் இருக்கிறேன்னு சொன்னா அவன் பின்னாடி இந்தியா காத்திருக்கிறது. எப்பயுமே குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமா பண்ணணும், மக்கள் தொகை ரொம்ப பெரும் பாடா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு இருந்த சஞ்சய் காந்தி யோசிச்சார். இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு உலகம் சொல்கிறது, உலகத்தின் இளமையான நாடு இந்தியா. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிறாங்க, பயங்கரமா பண்றாங்க, ஆட்களையே ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு. அப்ப மக்கள் தொகை ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயமா அல்லது ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுமா பண்ணலையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்க்க. இங்கேதான் திரு நரேந்திர மோடிக்கும் திருமதி இந்திரா காந்திக்குமான வித்தியாசம் கிடைக்கும். மக்கள் தொகையை ஒரு மைனஸ் பாயிண்டா பார்த்தாங்க. அந்த மக்கள் தொகையை வச்சுதான் சைனா வந்து உலகின் நம்பர் 1 நாடா இன்னைக்கு விழுந்துட்டு இருக்கு. அந்த மேன் பவர் வச்சுதாங்க இருப்பாங்க. இன்னைக்கும் அதுதான் இந்தியாவுக்கும் துணை நிற்குங்கிற பாக்குறோம். ஆனா நமக்கு பார்வை எப்படிதான் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா உல்டாவா இருந்துச்சுன்னு பாக்குறோம். கோவிட் பீரியடுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சது செமி கண்டக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்ம வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, நம்மகிட்ட சொந்தமா இல்லைன்னு. நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் எப்பயுமே புரட்சிகள் வெடிக்கும். ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ஸ்டெர்லைட்டை மூடியாச்சு. அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா, காப்பர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்த இந்தியா காப்பர் இம்போர்ட் கண்ட்ரியா மாறிச்சு.